எல்லாம் ஹாய் மக்களே, குட் ஈவினிங். நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். நாம் இப்போ கைத்தானில் ஒரு இடத்துல குவைத்தில் சூக் பேர் வந்து அல்கோத் மோல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷூலாம் வந்து சேல் போட்டிருக்காங்களாம் கம்மி ரேட்டில். அதை போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? கமான், லெட்ஸ் கோ. சேட்டை ஆரம்பம். இந்த கைத்தானுங்கிற இடம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக 10 நிமிஷத்துல போய் சேரலாம். ஏன்னாக்கா இப்போ வந்து ரோடு புதுசாக போட்டிருக்கிறதுனால எந்த சிக்னலும் ஒன்றும் கிடையாது. நேராக அப்படியே 30, அங்கிட்டு 35, 40, 45, 50 தாண்டி அங்கிட்டு கைத்தான். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். ரோடெல்லாம் பாருங்க, ரொம்ப அமைதியாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மக்கள்லாம் சில பேர் சிட்டிக்கு போயிருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸு எல்லாம் படமாக போயிருப்பாங்க. ரெண்டாவது ருத்துபா வேறு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அடிக்குது. ருத்துபானா இங்கே சூடு. ஆமாம், ஒரே வெக்கையாக இருக்குது. ரோடு அவ்வளோக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். போகிற வழியில் பாருங்கள், நம்ம அப்படியே இதுதாங்க இப்போ புதுசாக கட்டப்பட்ட இந்த பாருங்கள் பில்டிங் தெரியுது பாருங்கள், பெருசாக புதுசாக கட்டப்பட்ட ஜாபர் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து சகல வசதியும் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். அதாவது குவைத்தில் அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இது அப்படியே அண்டர் கிரவுண்டு. இந்த ரோடு அப்படியே கீழே போகுது. இதுதாங்க அந்த ஜாபர் ஹாஸ்பிட்டல். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்ட்டு. மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. நட்சத்திர வடிவில் அதை கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், சவுத் சுர்ராவில் இது வந்து சுகதாங்கிற இடத்துல இது அமைஞ்சிருக்குது. பார்க்க அழகாக இருக்கும், கம்பீரமாக நிற்கிது. கைத்தான் பகுதிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாங்க. ஒரே கச்சாமுச்சாந்த ஆள்கள் கூட்டம். ஆனால் இந்த ஏரியா வந்து சின்ன ஒரு எஜிப்ஷன்லே சொல்லலாம். ஏன்னா இந்த எஜிப்ஷன் ஆட்கள் தான் இங்கே நிறையா இருக்காங்க. இந்த பாருங்க, எல்லாம் ரோடு வழியாக அங்கிட்டு இருக்குது. ஒரே டிராஃபிக் தான். இந்த சைடு கைத்தானுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஆமாம், இது அப்படியே நேராக போனோம்னாக்க நாம் போன அந்த அல்கோத் மாலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். டிராஃபிக் இல்லைன்றாலும் மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெளியே நிற்கிறாங்கன்னு எனக்கு என்ன ஒன்றும் தெரியல. அவங்களுக்கெல்லாம் அப்படியே நின்று பழகிருச்சு போல தெரியுது. நம்ம அல்கோத் மால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே நேராக போயிட்டு லெஃப்டில் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 5 நிமிஷம். டிராஃபிக் இல்லைன்னா ஒரே நிமிஷத்தில் போயிடலாம். இந்த டிராஃபிக் இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக எறும்பு மாதிரி தான் போகணும். இங்கே தான் நம்ம தலைவர் படம் கூலி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மாலுங்க. ஆமாம், நாம் அப்படியே அந்த அல்கூத் மாலை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாருங்கள், இதாப்பில் இருக்குது பாருங்கள், சிவப்பு கலர் போர்டு, அல்கூத் ராயல். ஆமாங்க, மெதுவாக அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ மெதுவாக இங்கே டிராஃபிக் நினச்ச நேரத்தில் போக முடியாது. எல்லாம் ரோட்டில் நிற்கிது வண்டி எல்லாம். சரியான டிராஃபிக்கில் போயிட்டு அந்த இடத்த நம்ம போய் அடைஞ்சிட்டோம். பார்க்கிங் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அல்கூத் மால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வாரம் பார்க்கிங் இல்லையம்மா, எப்படி வர்றது, எங்கே போடுறது வண்டியை? எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஏதோ ஒரு மகராசம் ஒரு இடத்துல இருந்து பார்க்கிங் கிடச்சிச்சுங்க. போட்டுருவோமா? போட்டுருவோம்.
போட்டாச்சு. ஒரு வழியா அல்குத் மாலுக்கு வந்தாச்சு. சல்மான் அல் அப்துல்லா அல் தபூஸ் அந்த பில்டிங்கு இந்த இருக்கு. அவுத்தாத் மால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாம் மால் தான் இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த இருக்குது அல்குத் மால். நம்ம அல்குத் மாலுக்கு வந்திருக்கிறோம். கைத்தானில் குவைத்தில் உள்ள கைத்தான் சிட்டிங்கிற ஒரு ஏரியாவில் அல்குத் மால்னு இருக்குது. அந்த அல்குத் மாலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முஜம்மா புரூஜ் அல் புரூஜ் காம்ப்ளெக்ஸில் கீழே அல்குத் மால் ராயல். ஆமாம், ராயல் சென்டர். வாங்க, கூட்டம் கொஞ்சம் அல்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நேற்றே போட்டிருக்காங்க விளம்பரத்தை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சாப்பில், அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லாம் அந்த மால், எல்லாம் கடைகள், டெலிஃபோன் கடைகள் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போவோம். முன்னாடியே எல்லாம் அள்ளிக்கிட்டு தான் உள்ளே நுழைஞ்சோனையும் அங்கங்கே ஆளுங்கெல்லாம் கச்சாமுச்சாந்து எல்லாம் நம்ம இந்தியன்ஸு, நம்ம பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆல் கண்ட்ரிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள நின்றுட்டு அவங்கவுங்க ஜாமானை வந்து எடுக்கிறதுக்கு முன்புறமாக முண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்குக்கு இந்த பங்கும் உள்ளுக்குள்ளே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் லுக்கு விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. எல்லாமே இருக்குது. சரி, முன்னாலே பேக்ஸ் ஐட்டம்ஸு, அந்த ட்ராலி சாப்பிட போகிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு. இங்கிட்டலாம் பர்ஃப்யூமு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கண்ணை கவர் இருந்துச்சு. நம்ம கோடால் தைலம் எப்பா பயமாக இருக்குடா சாமி, இது ஒரிஜினல் வேறு வந்திருக்கு, டூப்ளிகேட் வேறு வந்திருக்குன்றாங்க. இதை அடிச்சுட்டு பின்ன காரம் இருக்காது. இங்கிட்டு பார்த்தா லேடிஸ் பர்ஃப்யூமு, அத்தரு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் விலை ரேட்டு தான். ரேட்டுன்னா என்ன, குறைச்சி தான். 1/2 தினாரு, 1 தினாரு, 3/4 தினாரு, இப்படி தான் இருக்கு. அடித்தா அந்த நேரத்துக்கு இருக்கும். சும்மா வாசம் சும்மா கும்முடு தூக்கும். அதுக்கப்புறம் நகி ஸ்மார்ட்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நல்லா இருக்கும். நம்மளும் அடித்து பார்ப்போம். பரவாயில்லைங்க, எல்லாம் வந்து இதை தான் வச்சுருக்குறாங்க. அதாவது டெஸ்டர் இது. நான் எதுக்குடா இங்கே உள்ளதை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். எல்லாம் டெஸ்டர் இது. ஏன்னா நான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணேன் இந்த இது. ஆமாம், பார்ப்போம். நல்லா தான் வாசமாக இருக்குது. ஆண்டாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் இருக்குது. இது வந்து 2வது குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்ப்போம் அடுத்தது. சரி வாங்க, அப்படியே நம்ம செக்ஷனுக்கு போவோம். நம்ம எதுக்கு வந்தோமோ அதை போய் பார்ப்போம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஷூவெல்லாம் விதமாக இருக்கா? இந்த சைடு பார்த்தாக்க அந்த கம்பெனி ஷூ மாதிரியே இருக்குது, ஒரிஜினல் கம்பெனி மாதிரி. இந்த சைடு பார்த்தாக்க பார்க்காத கம்பெனியெல்லாம் இருக்குது, விதமாக இருக்குது. ஒரு ஷூவல் வந்து 2 கிலோ 3 கிலோ வெயிட்லேயும் இருக்குது, சும்மா 1/2 கிலோ வெயிட்லேயும் இருக்குது. வச்சு போட்டு பார்த்தோம்னாக்கா காலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. சில ஷூவில் காலில் மாட்டினோம்னாக்கா காலில் குண்டை கட்டிக்கிட்டு தூக்குற, இரும்பு குண்டை கட்டிக்கிட்டு தூக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெயிட்லேயும் இருக்குது. அந்த மாதிரி வெயிட்லாம் நமக்கு சரி வராது, முட்டுக்கால் வலி வந்துடும். அதனால் வெயிட்லெஸ்ஸாக ஒரு 1/2 கிலோ அப்படிங்கிற மாதிரி, 1/2 கிலோ கூட தேவையில்லை, அதோட இன்னும் காற்றா உள்ளதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சும்மா வெயிட்லெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்கள், எல்லாம் கலராக அடுக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம மற்ற நண்பர்கள் எல்லாரும் கடையில் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் அந்த இது இந்த எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி சுத்தாங்க வேணும், எனக்கு அந்த மாதிரி மாடல் இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அங்கே போய் கேட்டேன் அந்த டெஸ்டிங் ரூமில் இந்த ஷூ இருக்காண்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏமாற்றம் தான் இருந்தாலும் மற்ற ஷூவில் நல்லா அழகாக தான் இருக்குது. இது சரியான வெயிட். நான் தூக்கி பார்த்தேன், பார்க்க இதாக தான் இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் அடுத்த சைடு போனேன். இங்கிட்டு பார்த்தாக்கா செருப்பு ஐட்டங்கள் அப்படியே எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. எல்லாம் விலை குறவு தான் எல்லா செருப்பு ஐட்டங்களும். இங்கிட்டு பார்த்தா லேடிஸ் செப்பல்களும், இங்கிட்டு பார்த்தாக்கா சின்ன புள்ளையிலேருந்து பிறந்த புள்ளையிலேருந்து வயசானவங்க போடுற வரையும் இருக்குது இந்த கடையில். ஆமாம், லேடிஸ் செப்பல் விதமாக இருக்குது. எல்லாம் 1 தினாரு 1.5 தினாரு எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் போட்டிருக்கிறாங்க. ரொம்பவும் பெருசாகவும் இல்லை. இதை வந்து பெரிய மாலில் போய் வாங்கினோம்டாக்கா இது 1.5 தினாரு நான் பார்த்தேன். ஆமாம், பெரிய மாலில் போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியான விலையாக இருக்கும். இங்கே நமக்கு தகுந்த மாதிரி தானே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க இங்கே வந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே வைரக்கல்ல பதிச்ச மாதிரி அப்படியே கிச்சு அப்படியே மின்னுது. பாருங்கள்,
எல்லாம் வந்து 5 தினாரு 6 தினாரு அப்படியே அழகாக இருக்குது, கண்ணை கவருது, பார்க்குறப்பே தெரியும், அப்படியே மின்னுதா அப்படியே. அதாவது இந்த பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஊருக்கு போகிறவங்களுக்கு. ஆனால் அழகாக இருக்குது, விருப்பப்படுவாங்க. இந்த பாருங்கள் டிசைனாக இருக்குது, எல்லாம் கோல்டு கலரு சில்வர் கலரு எல்லா கலர்லேயும் இருக்குது, அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் முத்து பதிச்சதுகள், இதெல்லாம் வந்து முத்து பதிச்சது, இதெல்லாம் கொஞ்சம் விலை காஸ்ட்லி தான். இதெல்லாம் வந்து இப்போ 6 தினார் போட்டுருந்துச்சு, 5 தினார். மற்ற கல் பதிச்சதுலாம் 5 தினார். அதாவது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் வச்சுருக்குறாங்க. எப்படியும் வாங்குவாங்க, எல்லாம் வந்து மக்கள் அள்ளிட்டு தான் போகிறாங்க, எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டு. இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா அழகாகவும் இருக்குது. ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் 5 தினார். மற்றபடி வந்து இந்த கடையில் வந்து எல்லா ஐட்டம்ஸ் ஷூ ஐட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன் போட்டுருந்துச்சு. வந்து பார்த்தா தெரியுது பேக்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ராலி, ஹேண்ட்பேக் லேடிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டுருந்தாங்க. சரி, நம்ம இந்த ஒரு ஐட்டத்தை எடுப்போம், நமக்கு தேவையானதை. நமக்கு தேவையானது இந்த மாடல் இல்லை, இருந்தாலும் நம்ம மாடலை தேடுவோம். அந்த ஒரு பச்சை கலர் தான் என்கிட்ட இல்லை. அந்த பச்சை கலர் ஷூ நான் தேடி பார்த்து இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு இடத்துல இருந்துச்சு, ஆனால் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. இந்த இதுதான், இதை எடுத்துகிட்டு போயிட்டு கேட்போம். ஓகே, நம்ம கேஷியத்தை போயிட்டு போடுவோம். எல்லாரும் சந்தோஷமாக அல்குத் மாலில் அவங்கவுங்க ஷூவை பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் என் பங்குக்கு ஒரு ஷூவை ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் ஜாமான் வாங்க வேண்டிய வேறு இருக்குது. ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கிறதுனா அர்ஜென்ட்டில் நான் கிளம்பிட்டேன். வாங்க அல்குத் மாலுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் தெரியலை. ஆனால் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இல்லை, அதான் செகண்ட் தான். அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். ஓகே, பை பாய். ஆமாம், எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ரிக்ஷா பார்த்தேன், இன்னும் மெதுவாக வண்டியை ஓட்டு ஏன் காற்று இருக்குது. கிளம்பிப்போம். ஓகே மக்களே, நான் உங்கள் சேட்டர் ட்ராவலர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆதரவு தாங்க, சப்போர்ட் தாங்க. எல்லாம் பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சேட்டை ட்ராவலர்.